திருமாவளவன் அவர்களும் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் செலவு செய்து வாக்குகளுக்கு பணம் கொடுத்துதான் அவர் வென்றார். அதெல்லாம் அவருடைய வெற்றியெல்லாம் வெற்றி என்று நான் சொல்ல மாட்டேன். சார் வணக்கம். நீங்க சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டிட்டீங்க. உங்களுடைய அனுபவங்கள் அங்கே எப்படி இருந்துச்சு? உங்களை எதிர்த்து நின்றவர்கள் உங்களை எப்படி எதிர்கொண்டாங்க? நீங்க அதை எப்படி எதிர்கொண்டீங்க? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நான் போட்டியிட்டதை பெருமையாக கருதுகிறேன். இப்போ கூட எல்லாரும் அதனுடைய தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் கேட்கின்ற போது நான் சொல்லுவேன், நாங்கள் ஓட்டு கேட்கும்போது முத்தான மணியான என்றெல்லாம் இந்த ஓட்டை நம்ம சொன்னோம். இந்த வாக்குகளை முத்தான ஓட்டு மணியான ஓட்டு என்று சொன்னோம். அதே போல நான் பெற்றிருக்கிற அந்த வாக்கு என்பது யாருக்கும் எந்த விதமான கையூட்டம் கொடுக்காமல், பிரியாணி வாங்கி கொடுக்காமல், சாராயம் வாங்கி கொடுக்காமல், இந்த ஓட்டுக்காக காசு எதுவும் கொடுக்காமல் வாங்கின ஒரு பொக்கிஷம் மாதிரி இந்த சிறந்த 3000 லட்சம் பேருங்கிறது எனக்காக அந்த தொகுதி முழுவதும் இருக்கிற பொக்கிஷங்கள். இதை தான் நான் இந்த 3000 லட்சம் பேரை நான் வளர்த்து எடுத்து மிகப்பெரிய அந்த அமைப்பாக அந்த அமைப்பை வளர்க்க வேண்டும் அப்படி தான் நான் இதிலிருந்து நினைக்கிறேன். தேர்தலை நான் எதிர்கொண்ட விதம் என்பது பணக்காரர்களுக்கும் இந்த ஒரு சாதாரண கொள்கை மட்டுமே நான் எடுத்துக்கொண்ட எனக்குமான ஒரு சவால் தான் இது. நான் இந்துத்துவத்துக்கு எதிரான இந்த சாதிய அடிப்படையிலான மத துவேஷம் நிறைந்த இந்த தேர்தலை நான் எதிர்கொண்ட பொழுது நிறைய காட்சிகளெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமா அவர்களுடைய அந்த பகுதிக்கெல்லாம் போகும்போது விடுதலை சிறுத்தைகள் நான் 14ஆம் தேதி ஏப்ரல் 14 நாங்கள் பயணித்த பொழுது அனைத்து சேரிகளிலுமே பாபா சாஹேப் அம்பேத்கர் படத்தை வைத்து அங்கே படத்துக்கு பட்டை போட்டு பொட்டு வைத்து லட்சுமி விளக்கு வைத்து குத்து விளக்கு வைத்து தேங்காய் உடைத்து கூடமெல்லாம் ஏற்றி பல்வேறு சேரிகளில் அம்பேத்கர் படங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஊரில் சூடம் ஏற்றி தேங்காய் சிதில் தேங்காய்லாம் உடைத்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அது எதை சொல்ல வரேன்னா, நான் எடுத்துட்டு போன கொள்கைக்கு எதிரான இந்த காட்சிகளை எல்லா தொகுதியும் எல்லா தொகுதியும் சட்டமன்ற தொகுதியில் பார்க்க முடிஞ்சது. காரணம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, விடுதலை சிறுத்தை தலைவர் வர்ணாசிரமத்தை பற்றியும் சாதி அடக்குமுறைகளை பற்றியும் மத துவேஷத்தை பற்றியும் அவர் பேசுகிறார் தவிர அவர் கட்சி தொண்டர்களுக்கு அவர் எதையுமே சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதை நான் அது மூலமாக பார்க்க முடியுது. இல்லைன்னா பாபா சாஹேப் அம்பேத்கரையே கிட்டத்தட்ட ஒரு இந்து மத கடவுளை போலவே அந்த ஏப்ரல் 14 எல்லா சேரியிலும் இருந்தது. அது ஒரு விஷயம் எனது மனதை புண்படுத்திய விஷயம். வர்ணாசிரமத்தை பேசுகிற இந்த தலைவர் அவருடைய இளைஞர்களுக்கு எந்த வர்ணாசிரமத்தை பற்றி எதுவுமே சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர்கள் சனாதனத்தை பற்றியும் எதுவும் சொல்லிக் கொடுக்கல. சனாதனம் என்ன, இந்து மதம்னா என்ன, பாபா சாஹேப் என்ன சொன்னாங்க, பாபா சாஹேப் இந்திய மதத்தில் இருந்தாரா, பாபா சாஹேப் இந்திய மதத்தை ஏற்றுக்கிட்டாரா அப்படி என்று எந்த விஷயத்தையுமே அவர் சொல்லிக் கொடுக்காதனால்தான் விடுதலை சிறுத்தை இளைஞர்கள் அவருக்கு பட்டை போட்டு செவப்பு பொட்டு வச்சு தேங்காய் உடைத்து சூடமெல்லாம் ஏற்றிருந்தாங்க. நானும் விடுதலை சிறுத்தை அமைப்பிலிருந்து ஒரு காலத்தில் வெளியே வந்தோம் தான் என்றாலும் நான் அவர்கிட்ட வைத்த கோரிக்கை, தமிழ்நாட்டிலேயே நான் மட்டும்தான் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைத்தேன். இந்த தூதுங்கிற ஊரில் ஒரு பெரிய கட்டிடம் நமக்கு கிடைச்சிருக்கு, கல்யாண மண்டபம் கிடைச்சிருக்கு. அதில் அனைத்து பொறுப்பாளருக்கும் அரசியல் வகுப்புகள் எடுக்கணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட பல தடவை சொல்லியும் அவர் அதை கேட்காதனால தான் நான் விடுதலை சிறுத்தை விட்டு வெளியே வந்தேன். இந்த காட்சிகள் நம்ம பாபா சாஹேப்பை வாசித்த நமக்கு மனசுல ஒரு காயத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு. மற்றொரு வேட்பாளர்கள் அனைத்து வேட்பாளர்கள் அவரும் உட்பட எல்லாரும் இந்த புனிதமான வாக்கை பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு நீங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று வாங்கி கொடுத்த இந்த புனிதமான வாக்கு திருமாவளவன் அவர்களும் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் செலவு செய்து வாக்குகளுக்கு பணம் கொடுத்துதான் அவர் வென்றார். அதெல்லாம் அவருடைய வெற்றியெல்லாம் வெற்றி என்று நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய வெற்றி 3000 லட்சம் ஓட்டு நான் வாங்கியிருந்தாலும் ஒரு பைசா கூட என்கிட்ட ஒரு டீ கூட குடிக்காம எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் அதை நான் எனக்கு வாக்களித்த அவர்களை நான் பெருமையாக கருதுகிறேன். அவர்கள் எனக்கு மிகப்பெரிய பலமாக நான் கருதுகிறேன்.